வணக்கம்மா. வணக்கம் வணக்கம் நமஸ்காரம்மா. அம்மா, இன்றைய கேள்வி, ஆ, தை அமாவாசை வரப்போகுது இல்லையா? ஆமா ஆமா. நீங்க முன்னோர்கள் வழிபாடு பத்தி அதிகமா சொல்லிட்டு இருக்கீங்க. தை அமாவாசை அன்று செய்ய வேண்டிய சிறப்பான வழிபாடு என்னம்மா? இந்த தை அமாவாசை அப்படிங்கறது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நான் அவ்வளவா தெளிவா யாருக்கு தெரியாதவங்களுக்கு இந்த பதிவு பயனா இருக்கும். 6 மாத காலம் இரவு, 6 மாத காலம் முழிப்பு அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த முதல் மாதம் தான் இந்த தை அமாவாசையிலதான் முடிக்கக்கூடிய காலம் தான். தை பிறந்த வழி பிறக்கணுங்கிற மாதிரி, தை பிறந்தால் வழி பிறக்கும்னு அந்த காலத்திலேயே சொல்லியிருக்காங்கன்னா, ஏன்னா விவசாய கால அறுவடை காலமும் அதுதான். முதல் பொங்கல் வைக்கக்கூடியவும் உழவர்களுக்கு நன்றி சொல்லக்கூடியதும் அதுதான். அதே மாதிரி இந்த தையில வர்ற அமாவாசையில தேவர்கள் எல்லாம் இந்த ஆன்மாக்கள் பூஜிக்குங்க. தேவர்கள் அத்தனை பேரையுமே இந்த ஆன்மாக்கள் வழி எடுங்க. ஏன்னா ஒவ்வொரு தேவர்களுக்கு கீழையும் ஆன்மாக்கள் தான் இருக்கு. பூதகணங்கள் இருப்பாங்க, தேவகணங்கள் இருப்பாங்க, மோகினி இருக்கும், எச்சினி இருக்கும், அதே மாதிரி காட்டேரி இருக்கும், ஜின்னு இருக்கும். எல்லா தேவகணங்களையும் வழிபடக்கூடிய ஒரு தெய்வம். நம்ம சொல்லுவோம்ல, எனக்கு இந்த பௌர்ணமியில கும்பிடுறோம் அப்படின்னு நம்ம மனிதர்கள் எப்படி கும்பிடுறோமோ அது மாதிரி ஆன்மாக்களுக்கு எல்லாம் முக்தி கிடைக்கணும், ஆன்மாக்களுக்கு மறுபிறவி கிடைக்கணும், ஆன்மாக்களுக்கு தீராத ஆசைகளை நிறைவேற்றணும், ஆன்மாக்களுக்கு தன்னுடைய சங்கதிகள் நல்லா இருக்கணும். எத்தனை பேர் கிறிஸ்டின்ல முஸ்லிம்ல மாறுறாங்க, சில பாவகாரியங்கள் பண்றாங்க, அவங்கள அறிந்தோ அறியாமையும் எவ்வளவு பேர் தீமைகள்லாம் செய்யறாங்க. அவங்கள கூட என்ன சொல்லுவாங்க, பெத்த பிள்ளை என்ன தப்பு பண்ணாலும் தாய் மன்னிப்பா அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய குடும்பத்துல உள்ளவங்க எவ்வளவு தப்பு பண்ணாலும் அவங்களுக்காக முந்தியக்கூடிய நாட்கள் எதுன்னு கேட்டா அது இந்த அமாவாசை தான். இந்த அமாவாசைகளே பித்ருக்கள் எல்லாரும் போயிட்டு இறைவனை வழிபடுவாங்க. அப்ப அவங்களுடைய கர்ம காரியங்களை விலக்கி அவங்களுடைய மறுபடியும் மறுபிறவிக்கோ அவங்களுடைய என்ன இதோ இன்னொன்னு, ஒரு குழந்தை பிறக்குதுன்னா கணக்கு விளக்கே இருக்காது. இப்ப வானத்தை மடிக்கவோ நட்சத்திரத்தை என்ன முடியுமா உங்களுக்கு? அதே மாதிரி நுண்ணுயிர்கள், அதாவது ஆன்மாக்களுடைய அலைகள் அதிகமா இருக்கும். எந்த தாய் வயிற்றுல போய் நம்ம மறுபிறவி எடுப்போம்னு அப்படி துடிச்சிட்டு இருக்குங்க. அதுகளுக்கு இந்த பணம், பதவி, புகழ் அது எதுவுமே தெரியாது. கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி. அப்படி அந்த கருவுக்குள்ள போய் திணியும் போது அந்த ரோட்ல கிடக்குறவங்க, ஒருத்தவங்க தப்பா ஒரு பெண்ணை எடுத்துட்டு போய் 4 ஆண்கள் தவறான முறையில அனுபவிக்கிறது, காதல்ங்கிற பேர்ல அந்த கருவை உண்டாக்கி அதை என்ன மருந்து சாப்பிட்டாலும் அழிக்க முடியாம பெற்று அந்த குழந்தைய வேற இடத்துல கொடுக்கறது, இந்த மாதிரி கர்மகாரிய உருவுக்குள்ள போயிட்டு நம்ம அந்த ஆன்மாவை உள்ள அனுப்பிச்சு விட்டு அதோடைய தண்டனைகளை அவங்க அனுப்பிப்பாங்க. இப்ப ரோட்ல பார்த்தா பிச்சைக்காரவங்க, கால் இல்லாதவங்க, கை இல்லாதவங்க, தூக்கு போடுறவங்க, அடிபட்டு சாவுறவங்க, நிறைய கீழ் நோக்குன்னு ஆன்மாக்கள் இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு கைகாலோட மனிதரா தானே பிறந்தாங்க. ஏன் அவங்களுக்கு அந்த விதி அமைக்கப்பட்டது? ஏன்னா இவங்க செய்த நம்ம இப்ப செய்யக்கூடிய ஆன்மாக்களை அப்படி துடிச்சு அதுகளே தேர்ந்தெடுத்து அதுக்குள்ள போய் குடியேறி குழந்தையா உருவாகும். அப்படிப்பட்ட நிலம் வரக்கூடாதுங்கிறதுக்கு கையேந்தி இறைவனை பிரார்த்தனை பண்ணக்கூடிய இந்த தை மாதம் அமாவாசை. அதுக்காக என்ன பண்ணணும்னா, நம்மளும் இந்த முக்கியமா அமாவாசைக்கு திதி, பிண்டுதானம், யாகங்கள், திலக ஹோமம் இதெல்லாம் பித்ருவுக்காக செய்யணும். ஏன்னா அவங்க ஆத்மா மாத்திரம் சாந்தி அடைகிறது மாத்திரம் இல்லாம நம்ம சங்கதிகள் பறிகுடுத்தம்ல, தாயாகவோ தகப்பனாகவோ தங்கையாகவோ கணவராகவோ மனைவியாகவோ உறவு முறைகள் எத்தனையோ அத்தனை விதைகள், காதலியாகவோ காதலனாகவோ குழந்தையாகவும் இப்படி எத்தனை உறவு முறைகளை பலி கொடுத்திருப்பாங்க ஒவ்வொருத்தவங்க, ஒவ்வொரு சங்கதிகள். அத்தனை பேருடைய ஆத்மாக்களுக்கு முக்தி கிடைக்கணும். அந்த ஆத்மாக்கள் மறுபிறவி எடுக்கும் போது நொண்டியா, மூனமா, குருடா, இல்ல வாழ்க்கை சீரழிவா ஒரு கர்ப்பப்பைய தேர்வு செய்யக்கூடாதுன்னா அது இந்த நாள்லதான் நம்ம இறைவனை தேர்வு செய்து வணங்கணும். அதுக்குனாலதான் இன்னும் நான் தை அமாவாசைக்காக நான் இங்க உட்கார்ந்துருக்கேன். அது இல்லாம மார்ச் 8 மகா சிவராத்திரிக்கு நான் கடற்கரையில தவம் இருப்பேன். அன்னைக்கு யாரெல்லாம் வர்றாங்களோ நேரடியாகவே தரிசனம் கிடைக்கும். அது மாத்திரம் இல்ல, அமாவாசையும் சரி பௌர்ணமி சரியும் திறந்த வானவெளியில இருக்கக்கூடிய இடங்கள்ல உட்கார்ந்து தவங்களை மேற்கொள்ளணும். அப்பதான் பிரம்மஞ்சம் நம்மளை தொடர்பு கொள்ளும்.
ஆன்மாக்களுக்கும் சாந்தி கிடைக்கும். அதனால இந்த தை அமாவாசை ரொம்ப முக்கியமானது. இதை கைவிடக்கூடாது. பித்ருலோகங்களும் வழிபடுது ஆன்மாவை. நம்ம பித்ருலோகங்களை வழிபடும் போது அது நேரடியா இறைவனுடைய தரிசனம் நமக்கு கிடைச்சிடும். சொல்லுவாங்க பூசாரியுடைய கடவுளுடைய தரிசனம் கிடைச்சாலும் பூசாரி நமக்கு வழி கொடுக்கலன்னு. அதே மாதிரி இந்த தை அமாவாசையில பூசாரியுடைய தரிசனம் கிடைக்கும், இறைவனுடைய தரிசனம் கிடைக்கும், ஆன்மாக்களுடைய தரிசனம் கிடைக்கும், முன்னோர்களுக்கு பித்ருக்களுக்கு மறுஜென்மம் கிடைக்கும். அதே மாதிரி குழந்தை இல்லாதவங்களுக்கு எந்த மாதிரி குழந்தை பிறக்கணுங்கிறது நான் முன்கூட்டியே சொல்வேன். அப்படி நிறைய குழந்தை பிறந்திருக்கு. அதே மாதிரி சாகு தருவாயில இருக்கக்கூடிய குழந்தை பிறந்துரும். ஆனா திருப்பி அந்த யமபெருமன் மறுபடியும் எடுத்துக்கிட்டு போகக்கூடிய நிலைமையில இருந்து தடுத்து அந்த குழந்தைகளை காப்பாற்றக்கூடிய வல்லமையை இறைவன் எனக்கு கொடுத்திருக்கான். பண்ணிட்டு இருக்கேன் நான். நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரி. அதனால தயவு செய்து இந்த தை அமாவாசையே எப்பவும் மிஸ் பண்ணாதீங்க. ஆடி அமாவாசைக்கு ஒரு விதிமுறைகள் வேற, தை அமாவாசைக்கு விதிமுறைகள் வேற. இந்த தை அமாவாசை இதுதான் முறை. ஜெய் ஸ்ரீராம். ரொம்ப அருமையான தகவல்மா, ரொம்ப அருமை. தை அமாவாசையை பத்தி நிறைய நல்ல விஷயங்கள் சொல்லிருக்கீங்க. அற்புதமான தகவல். நன்றி. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா நீங்க மக்களுக்கு போய் இதை சேர்க்கறதுக்கு உங்களுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். வாழ்க வளமுடன்மா. நன்றி.